வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்னைக்கு மசாலா டீக்குள்ள பவுடர் எப்படின்னு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஏலக்காய் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கிராம்பு வந்து அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகு அரை ஸ்பூன். பட்டை வந்து சும்மா ஒரு 2 குச்சி மட்டும் எடுத்துக்கோங்க. ரொம்ப போட்டிங்கன்னா கொஞ்சம் மசாலா இது பிரியாணி ஃப்ளேவர் வந்துடும். அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது ஜாதிக்காய். இந்த ஜாதிக்காய் இவ்வளவு நமக்கு தேவையில்லை. அதனால இந்த அளவுக்கு உடைச்சி வச்சிருக்கேன். உங்களுக்கு உடைக்க வரல, நச்சு வச்சிருக்கேன். நச்சு போட வரலன்னா இந்த மாதிரி கேரட் துருவுனீங்கன்னா துருவ வந்துடும். இந்த பார்த்தீங்களா பவுடர் மாதிரி வருது பாருங்க. இந்த மாதிரி பவுடர் மாதிரி பண்ணி கூட நீங்க போட்டுக்கலாம். சுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்காட்டி இது வந்து காஞ்ச இஞ்சி தான். அது கிடைக்கலன்னா நீங்க பவுடரா வாங்கி கூட நீங்க சேர்த்துக்கலாம். இதை நல்லா அப்படி உடைக்க வரும். இதோடைய தோலை லேசா நம்ம சுத்தம் பண்ணிடணும். எப்படி சுத்தம் பண்றதுன்னு காமிக்கிறேன். இது எல்லாத்தையும் லேசா நம்ம வறுத்துட்டு நம்ம மிக்சியில அரைக்க போறோம். வறுக்கிறது காரணம் நல்ல ஃபிளேவர் கிடைக்கும். இது ஈஸியா அந்த மாதிரி தோல் சீவ வந்துடும். லேசா அப்படி பண்ணீங்கன்னா போதும். இது எதுக்காகனா சுத்தமா இருக்குமா நமக்கு தெரியாது. இஞ்சியை வந்து ரொம்ப கழுவி காய வைக்க மாட்டாங்க. அப்படி வெயில்ல போட்டு லேசா கழுவிட்டு காய வைக்கிறது தான். இந்த மாதிரி வெள்ளையா வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்குவோம். மிளகு, கிராம்பு, பட்டை, ஏலக்காய். லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கனமா இருக்கு சுக்கு. எல்லாத்தையும் இந்த மாதிரி நச்சு மிக்சியில கூட நச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி சீச்சு வச்சிருக்கேன். இது ஜாதிக்காய் துருவுனது. இது பவுடரா இருக்கிறதுனால நம்ம கடைசியா போட்டுக்குவோம். அந்த ஃப்ளேவர் வரும்போது நீங்க இதை போடலாம். நல்லா ஏலக்காய் ஃப்ளேவர்லாம் வந்துருச்சு. போதும். அடுப்பு அமர்த்திட்டேன். இதை மிக்சியில் அரைச்சிடுவோம். டீ தூள் ரெடி ஆயிடுச்சு. மசாலா டீ தூள் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம சுக்கு தான் அதிகமாக போட்டிருக்கோம். சுக்கு வந்து நான் 25 கிராம் போட்டிருக்கேன். ஏலக்காய் 20 கிராம் கொஞ்சம் கம்மியாகவே போட்டிருக்கேன். மற்றதெல்லாம் அரை ஸ்பூன். கிராம்பு, பட்டையெல்லாம், மிளகெல்லாம். மிளகு கொஞ்சம் டீ காட்டமாக இருந்தால் பிடிக்காது மற்றவங்களுக்கு. அதனால நான் மிளகு கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு காட்டமாக இருந்தால் பிடிக்கும்னா கொஞ்சம் 1 ஸ்பூனாக ஆகிக்கிறேன், அரை ஸ்பூனை. மசாலா தூள் ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ இதில் எப்படி டீ போட்டு காமிக்கேன்னு காமிக்கிறேன். டீக்கு வந்து பால் தண்ணியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். காஃபிக்கு தான் பால் கெட்டியாக இருக்கணும். கள்ளிச்சட்டு காஃபிம்பாங்கல்ல, அந்த மாதிரி காஃபிக்கு வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும். டீக்கு வந்து பால் தண்ணியாக இருக்கணும். நல்லா பால் கொதிச்ச பிறகுதான் நம்ம வந்து டீ தூள் போடணும். அப்பதான் நல்லா வாசமாக இருக்கும். நான் 3 டம்ளர் டீ போடுறேன். இந்த டீ தூள்ல இருக்க சாறு கொஞ்சம் இறங்கணும். இறங்கின பிறகு நம்ம வந்து மசாலா தூள் போடணும். எப்பவுமே பால் நல்லா கொதிச்ச பிறகு டீ தூள் போட்டீங்கன்னா நல்ல வாசமாவும் இருக்கும். அந்த டீல இருக்க சாறு எல்லாமே, டீ தூள்ல இருக்க சாறு எல்லாமே பால்ல இறங்கிரும். நீங்க பால் பச்சையா இருக்கும்போதே காய்ச்சங்காட்டியுமே நீங்க டீ தூளை போட்டீங்கன்னா அந்த பால் வாடை கொஞ்சம் வரும். டீ ஸ்மெல் நல்லா வராது. அதனால நல்லா பால் காஞ்ச பிறகு டீ தூள் போடுங்க. கொஞ்சம் கலர் வரட்டும். நம்ம போட்டிருக்க டீ தூளுக்கு வந்து கலர் வரலன்னா இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். நல்லா கொதிக்கட்டும். இப்ப பால் நல்லா கலர் வந்துருச்சு. டீ கலர் வந்துருச்சு. இப்ப வந்து 1 சிட்டிகை அளவுக்கு தான் நம்ம போட போறோம். இந்த அளவுக்கு தான் நம்ம போட போறோம். இதுவே வந்து 3 கப் இதுக்கு போதும் நமக்கு. இன்னும் கொஞ்சோண்டு வேணா சேர்த்துக்கலாம். 1.5 சிட்டிகை அளவுக்கு போட்டிருக்கேன். இப்ப நம்ம சீனி சேர்த்துக்கின்றோம். அந்த சுக்கு ஃபிளேவர் ரொம்ப நல்லா இருக்கு. சீனியும் போட்டு சேர்த்து கொதிக்க வச்சிட்டோம்னா அந்த டீ வந்து ரொம்ப வாசமா நல்லா இருக்கும்.
நல்ல அந்த டீ மசால் தூள் ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கு. கலர் வந்துருச்சு. நம்ம இப்போ வந்து வடிகட்டிடலாம். டீ ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசமா இருக்கு. நீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. தேங்க்யூ.